ஒரு பழைய தமிழ் கிராமத்தில் ஒரு பெரிய சந்தை இருந்தது. அங்கே 2 வணிகர்கள் இருந்தார்கள். இருவரும் துணி வியாபாரம் செய்தார்கள். ஆனால் இருவரின் வழி முற்றிலும் வேறுபட்டது. அர்ஜுன் பணக்காரன். கடை பெரியது, ஆடை விலை உயர்ந்தது. எல்லாரும் தன்னை மதிக்க வேண்டும் என்று நினைத்தான். பணம் இருந்தது, ஆனால் ஒழுக்கமில்லை. நல்ல துணியை மறைத்து கெட்ட துணியை விற்பான். அதிக பணம் சம்பாதிப்பதே அவன் குறிக்கோள். வெளியில் செல்வந்தன், உள்ளில் நேர்மையற்றவன். முரளி சின்ன கடை வைச்சிருந்தான். ஆனால் நேர்மையாக வியாபாரம் செய்தான். நல்லது நல்லது என்று சொன்னான், கெட்டது கெட்டது என்று சொன்னான். வாடிக்கையாளர் நம்பிக்கையே அவன் செல்வம். நாட்கள் சென்றன. அர்ஜுனின் கடையில் யாரும் வரவில்லை. ஏமாற்றிய மக்கள் திரும்பி வரவில்லை. முரளியின் கடையோ தினமும் நிறைந்திருந்தது. நேர்மை வென்றது. அர்ஜுன் தனியாக உட்கார்ந்தான். முரளியின் கடையை பார்த்தான். அன்று அவனுக்கு புரிந்தது. பணம் தேடினான், பெருமை தேடினான், ஆனால் ஒழுக்கத்தை மறந்தான். அதுவே அவன் தோல்வியின் காரணம். பெருமையை தேடாதீர்கள், ஒழுக்கமாக வாழுங்கள், உண்மையாக இருங்கள். பெருமை தானாக உங்களை தேடி வரும். அதுவே வாழ்க்கையின் உண்மையான பாடம்.